பணியாளர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 24.2 போர்ஷன் ட்ராக்கர் வெர்ஷனில் டிஹெச்ஆர் எப்படி பதிவு பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கம்பல்சரி ஃபோட்டோ எடுத்து தான் டிஹெச்ஆர் கொடுக்குற மாதிரி இருக்குது. சரி, அது எப்படி நம்ம பார்க்க போகிறோம், எப்படி ஃபோட்டோ எடுக்கணும், என்னென்ன ரூல்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். இப்போ நம்ம எப்பயும் போல் டெய்லி ட்ராக்கிங் ஓப்பன் பண்ணி ஏதாவது ஒரு பயனாளி நான் இப்போ எடுத்துக்கிறேன். இப்போ 6 to 3 வயசில் ஒரு குழந்தை, எபேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை, எபேஷ்னு ஒரு குழந்தை. இந்த குழந்தைக்கு டிஹெச்ஆர் நான் இப்போ கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணோன்னே நமக்கு இந்த மாதிரி தான் வரும், டைரெக்டாக இந்த மாதிரி வந்துடும். ஏன் இப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த குழந்தைக்கு ஏற்கனவே எஃப்ஆர்எஸ் பண்ணியாச்சு. எஃப்ஆர்எஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த பயனாளி ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, டிஹெச்ஆர்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த மாதிரி தான் நமக்கு வரும். டேரெக்டாக டிஹெச்ஆர் போடுற ஸ்டேஜுக்கு வந்துடும். சரியா, இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம், 25 நாள் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் பாக்கெட், எத்தனை பாக்கெட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஃபேஸ் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ப்ரொசீட்னு கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போது 25 days கிளிக் பண்ணியாச்சு, பேக்கெட்டு போட்டாச்சு. அடுத்து ஃபேஸ் வெரிஃபிகேஷனை கிளிக் பண்ணி ப்ரொசீட் அப்படிங்கிறதும் ஆப்ஷனும் வந்துருச்சு. நமக்கு ப்ரொசீடுங்கிற ஆப்ஷனும் வந்துருச்சு. இப்போ ப்ரொசீட் கொடுக்க போகிறோம். ப்ரொசீட் கொடுத்த உடனே கேமரா ஓப்பன் ஆகும். கேமரா ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்னென்ன அந்த இதில் சொல்லுது, அந்த கேமரா ஓப்பன் பண்ணோடனே என்னெல்லாம் சொல்லுது அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ப்ரொசீட் கொடுத்தோன்னா கேமரா ஓப்பன் ஆகிட்டு இப்போ அந்த பயனாளி வந்து அங்கே நிற்கிறாங்க. நம்ம இப்போ ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேமரா ஓப்பன் ஆகிட்டு பின்னாடி பயனாளி இருக்காங்க. கீழே என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுது பாருங்கள். ஐ பிளிங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஐ பிளிங்க்னா கண்ணை சிமிட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. கண்ணை வந்து சிமிட்டுறதுனா வேகமாக சிமிட்டக்கூடாது, மெதுவாக கண்ணை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறது தான் ஐ பிளிங்க் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுக்கு கீழே பாருங்கள், ஸ்ட்ரைட் ஃபேஸில் வந்து ஒரு இன்ட்டு மார்க். ஸ்ட்ரைட் ஃபேஸ்னால் என்ன, முகம் வந்து நேராக வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதாவது பயனாளி கண்ணை சிமிட்டாங்க அப்படின்னா அந்த கண்ணை சிமிட்டின உடனே பார்த்திங்கன்னா அங்கே வந்து நமக்கு கண்ணை சிமிட்டின உடனே அந்த ஐ பிளிங்கில் வந்து ஒரு பச்சை கலர் டிக்கு வந்துடும். அப்போ கண்ணை சிமிட்டிட்டாங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பாருங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபேஸ். ஸ்ட்ரெயிட் ஃபேஸில் பாருங்கள் இன்ட்டு மார்க் இருக்குது. அப்போ முகம் வந்து நேராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, பயனாளியை கொஞ்சம் அவங்க நாடியை நேராக வச்சு எடுக்கணும், முகம் நேராக இருக்க மாதிரி எடுக்கணும். சரியா, சில பயனாளிகள் பார்த்திங்கன்னா ரொம்ப உயரமாக இருப்பாங்க, இப்போ நம்மளை விட ரொம்ப உயரமாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்கள நம்ம என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, ஒரு சேரில் உட்கார வச்சு அவங்க முகத்துக்கு நேராக நம்ம இருந்து எடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக எடுத்துடலாம். அவங்க பயனாளி முகத்துக்கு நேராக நம்ம முகமும் இருக்கணும். அப்போ தான் நம்ம கேமராவை கரெக்டாக அந்த பயனாளி முகத்துக்கு நேராக வைக்க முடியும். சரியா, இப்போ அடுத்து இன்னொரு ஆப்ஷன் சொல்லுது பாருங்கள், மூவ் யுவர் ஹெட் அப் அப்படின்னா தலையை கொஞ்சம் நேராக வைங்க, கொஞ்சம் அசைங்க, தலையை கொஞ்சம் அசைங்க அப்படின்னு சொல்லுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பயனாளி தலையை கொஞ்சம் மேலேயும் கொஞ்சம் கீழேயும் ஒரு டைம் அவங்கள வந்து பண்ண சொன்னோம் அப்படின்னா அந்த இடம் பார்த்திங்கன்னா கரெக்டாக விழுந்துடும். தலையை கொஞ்சம் மேலேயும் கீழேயும் அசைக்கணும் மெதுவாக. சரி, அப்போனா தான் வந்து சப்மிட் ஆகும். அதுலேயே வந்து சொல்லிடும், முகம் நேராக இல்லை, தலையை கொஞ்சம் மேலேயும் கீழேயும் கொஞ்சம் லைட்டாக அசைங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிலே சொல்லிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்புறம் பயனாளி கண்ணை மூடிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்ணை திறங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவே சொல்லிடும். சரியா, அதனால் நீங்கள் ஃபோட்டோ கேமரா ஆன் ஆனோடனே கீழே என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுது அதுவே சொல்லிடும். கண்ணை திறங்க, தலையை கொஞ்சம் அசைங்க, முகத்தை நேராக வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவே சொல்லிடும். நம்ம அந்த என்ன சொல்லுதோ அதை பார்த்து நம்ம அதே மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து ஃபோட்டோ வந்து விழுந்துடும். இப்போது ஸ்ட்ரெயிட் ஃபேஸ் வந்துட்டு
இப்போ பாருங்கள், ஐ பிளிங்க்லேயும் இப்போ பாருங்கள், இந்த 2 இடமும் டிக் ஆயிடுச்சு. கண்ணையும் சிமிட்டியாச்சு, முகத்தை நேராக வச்சு ஃபோட்டோ எடுத்தாச்சு. இந்த 2மே நமக்கு டிக்கு விழுந்துடும். டிக்கு விழுந்தோடனே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெரிஃபையிங் ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரியா? அது வரைக்கும் கொஞ்சம் நீங்கள் இப்போ ப்ளீஸ் வெயிட்னு ஒரு நிமிஷம் இப்படி வரும். நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அந்த முகம் வந்து நம்ம ஏற்கனவே எடுத்த முகத்தோட சரியாக மேட்ச் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதுவே நமக்கு போட்டுட்டு வந்துடும். வந்ததுக்கப்புறம் மேட்ச் ஆகிட்டுனா இந்த மாதிரி ஃபேஸ் ஆதென்டிகேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பச்சை கலர் டிக்கு விழுந்துடும். விழுந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவாகவே பேக் வந்து டிஹெச்ஆர் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்தாச்சு போட்டாச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பச்சை கலர் டிக்கு வந்து முடிஞ்சிடும். அவ்வளோதான். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா முகத்தை நேராக வைக்கணும், கண்ணை மெதுவாக சிமிட்டணும். அவங்க தலை வந்து கொஞ்சம் மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தலையை மூவ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதுவே சொல்லும். நம்ம என்ன பண்ணணும்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை கரெக்டாக அதில் என்ன சொல்லுதோ அதே மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா ஒரே நிமிஷம்தான் ஃபோட்டோ எடுத்து முடிச்சிடலாம். ஒரு நிமிஷம் கூட ஆகலை. இன்றைக்கி நிறைய சென்டரில் நம்ம செக் பண்ணோம், எல்லா சென்டர்லேயும் ஃபோட்டோ கரெக்டாக விழுது. நீங்கள் வீடியோ கால் எடுத்திருந்தீங்கன்னா அது மட்டும்தான் விழாது. வீடியோ காலில் எடுக்கக்கூடாது. வீடியோ காலில் ஏற்கனவே நீங்கள் வீடியோ காலில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த முகம்தான் இப்போது செட் ஆகாது. மற்றபடி முகம் வந்து கரெக்டாக விழுது. இதுக்கு மேலே எதுவும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே வந்து தகவல் கொடுங்க. தேங்க்யூ.